எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் தப்ரேஸ் அஹமத், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் அண்ட் வெல்னஸ் கோச். ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் ராமு சோமு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள்ல நீ எவ்வளவு நேரம் வேலை செய்யற அப்படின்னு ராமு சோமு கிட்ட கேட்கிறான். அதுக்கு சோமு ரொம்ப பெருமையா நான் 12 மணி நேரம் ஒரு நாள்ல வேலை செய்யறேன் அப்படின்னு பதில் சொல்றான். 8 மணி நேரம் நான் எப்பவுமே செய்யற வேலைக்கு போறேன், ஒரு 4 மணி நேரம் நான் பார்ட் டைமா போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்றத சொல்றான். உடனே சோமு ராமு கிட்ட நீ ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் சம்பாதிக்கிற, எவ்வளவு நேரம் வேலை செய்யற அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ராமு நான் ஒரு நாள்ல 400 மணி நேரம் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே சோமுக்கு ஒரு ஷாக். எப்படி சாத்தியம்? ஒரு நாள்ல 24 மணி நேரம் தானே ஆகுது, இவ எப்படி 400 மணி நேரம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ராமு சோமு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி தானே வச்சு நடத்திட்டு இருக்கேன், என்னுடைய நிறுவனத்துல 50 பேர் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 400 மணி நேரம் ஆகுது இல்லையா அப்படின்னு கேட்டான். இப்போ சோமு சொன்னது ஏர்ன்ட் இன்கம் பத்தி, ராமு சொன்னது பிசினஸ் இன்கம் பத்தி. இந்த உலகத்துல இருக்கிற 90% மக்கள் ஏர்ன்ட் இன்கம்ல, அதாவது ஆக்டிவ் இன்கம்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏர்ன்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் வேலை செய்யறோமோ அதுக்கேற்ற வருமானம் தான் நம்மளுக்கு வருமே தவிர அதுக்கு மேல ₹1 கூட நம்மளுக்கு வரவே வராது. நம்ம வேலைக்கு போனா காசு, நம்ம வேலைக்கு போலனா காசு இல்ல, அதுதான் ஏர்ன்ட் இன்கம். அதுவே இந்த உலகத்துல இருக்கிற கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்ஸ் எல்லாருமே பலவிதமான இன்கம் சோர்ஸை வந்து வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸ்ல இருக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட ஆக்டிவ் இன்கமும் இருக்கும், பாசிவ் இன்கமும் இருக்கும், ஹைலி டாக்ஸபிள் இன்கமும் இருக்கும், லோ டாக்ஸபிள் இன்கமும் இருக்கும். இந்த மாதிரியான பலவிதமான இன்கம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. எல்லா பணக்காரர்களும் 7 விதமான வருமானங்களை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றது முற்றிலும் உண்மை கிடையாது. கண்டிப்பா அவங்க 7 விதமான வருமானங்கள் மட்டும் வச்சிருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனா 2ல இருந்து 4 வெவ்வேறு விதமான வருமானங்களை வந்து அவங்க கண்டிப்பா ஒரு சோர்ஸா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றதான் உண்மை. இந்த வீடியோல கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்ஸ் விரும்புற அவங்க ஈடுபட்டு இருக்கிற 7 வகையான வருமானம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் டானு 10 மணிக்கு வீடியோ வரும் அப்படின்றத என்னுடைய கமிட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் மோட்டிவேஷனல் வீடியோஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ், கேஸ் ஸ்டடிஸ், பிசினஸ் டிப்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வரும். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை வந்து தட்டி விட மறந்துடாதீங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏர்ன்ட் இன்கம். இது பொதுவா எல்லாருமே காமனா யூஸ் பண்ற ஒரு இன்கம் தான் ஏர்ன்ட் இன்கம். இது ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வேலைக்கு போனா நம்மளுக்கு காசு தருவாங்க, நம்ம வேலைக்கு போகலன்னா நம்மளுக்கு காசு வந்து தர மாட்டாங்க. நம்ம எவ்வளவு நேரம் வேலை செய்யறோமோ அதுக்கேற்ற வருமானம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போய் ஷட்டர் ஓபன் பண்ணி ஆக்கணும், பயோமெட்ரிக்ல ஃபிங்கர் வைக்கணும், லெட்ஜர்ல கையெழுத்து போடணும், தையல் மிஷின்ல தையல தைக்கணும், ஆட்டோ ஓட்டணும். இந்த மாதிரி பிசிக்கலா நம்மளுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும். நம்ம வேலைக்கு போனாதான் நம்மளுக்கு காசு. நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு, நம்மளால வேலைக்கு போக முடியல, ஃபீவர், வேலைக்கு போக முடியலன்னா நம்மளுக்கு காசு வராது, நம்மளுடைய இன்கம் கட் ஆயிடும். இதுதான் ஏர்ன்ட் இன்கம், ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண பியூன், வாட்ச்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய நிறுவனத்துடைய CEO வரைக்கும் எல்லோருமே மாச சம்பளம் வாங்குறாங்க, மாசம் மாசம் டெய்லி சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஏர்ன்ட் இன்கம், ஆக்டிவ் இன்கம்ல தான் வந்து இருப்பாங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃபானதும் கூட. எல்லோருமே பொதுவா இதுல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா தொடர்ந்து இதுலயே நீடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன், என்ன காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா லிமிட்டட் இன்கம் தான் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிறது 24 மணி நேரம் தான். அதுல ஒருத்தரால அதிகபட்சமா 15 மணி நேரத்துக்கு மேல வந்து வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு லிமிட்டட் டைம் தான் அவனால வேலையை செய்யவே முடியும். அப்போ அவனுக்கு லிமிட்டட் இன்கம் தான் வரும். அதன் மூலியமா அவன் எப்படி பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியும்? சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏர்ன்ட் இன்கம்ல தான் அதிக டாக்ஸேஷனும் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 30%க்கும் மேல வந்து சில சமயங்கள்ல வந்து டாக்ஸ் வந்து கட்ட வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச காசுல பாதிக்கு மேல கவர்மெண்ட் பாக்கெட்டுக்கு போற நிலை வந்து வந்துரும். அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு இது ஓகே. தொடர்ந்து இதுலயே வந்து நீடிக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏர்ன்ட் இன்கம்ல இருந்து வேற விதமான சோர்ஸ்க்கு வந்து மாற வேண்டியது கட்டாயம். செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பிசினஸ் இன்கம். எம்ப்ளாய் அப்படின்ற இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வர்றது அப்படின்னா இந்த பிசினஸ் இன்கம் தான். பிசினஸ் இன்கம்ன்றது ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸையோ மார்க்கெட் வேல்யூவோட அதிக விலைக்கு விற்பது. அது பிசிக்கல் ப்ராடக்டாவும் இருக்கலாம், டிஜிட்டல் ப்ராடக்டாவும் இருக்கலாம். பிசினஸ்
இன்கம் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஆக்டிவ் பிசினஸ் இன்கம், இன்னொன்னு பாசிவ் பிசினஸ் இன்கம். ஆக்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படின்னா ஒரு பொருளை உங்களுடைய கையால நீங்களே தயாரிச்சு அதை விற்கிறதன் மூலியமா வர வருமானம் தான் ஆக்டிவ் பிசினஸ் இன்கம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஓவியரா இருந்து நீங்க அழகான ஒரு ஓவியத்தை வந்து வரைஞ்சு அதை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது ஆக்டிவ் பிசினஸ் இன்கம் மாடல். அதுவே பாசிவ் இன்கம் பிசினஸ் மாடல் தான் ரொம்ப சூப்பரான விஷயம். இங்க ஐடியா மட்டும் தான் உங்களுது, டிசைன் மட்டும் தான் உங்களுது, ஆனா அதை தயாரிக்கிறது வேற ஒரு நிறுவனமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆப்பிள் போன் இருக்கு இல்லையா, அதோடைய டிசைன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா அப்படின்ற மாகாணத்துல தான் நடக்குது. ஆனா அதை தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா சைனால, மேட் இன் சைனா தான் ஆப்பிளே அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதுல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து அங்க இருக்கும். அந்த சிஸ்டம் கரெக்டா வந்து கத்துக்கிட்டு அந்த எம்ப்ளாயிஸ் அதுக்கான வேலையை வந்து கரெக்டா வந்து செஞ்சிருவாங்க. அதனால இது நல்ல ஒரு ஸ்கேலபிள் மாடலா வந்து இருக்கும். எப்போ நம்ம பிசினஸ் இன்கம்ல கால் எடுத்து வச்சாலும் நம்மளுடைய பிசினஸ் ஸ்கேலபிள் மாடலா இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம இறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸ் இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இன்கம். மூணாவது இன்கம் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும், அவ்வளவு. உங்களுடைய பணம் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை வந்து ஈட்டி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க ஒரு தனிநபருக்கு காசு தந்தாலோ இல்ல பேங்க்ல எஃப்டில நீங்க காசு போட்டாலோ உங்களுடைய பணம் அப்படின்றது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பாசிவ் இன்கம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புன்றது எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க உங்க பணத்தை வந்து ஈட்டி தரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேங்க், எஃப்டி, ரெக்கரிங் டெபாசிட், கவர்மெண்ட் உடைய பாண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபோர்த் இன்கம் சோர்ஸ் டிவிடெண்ட் இன்கம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்குவீங்க. அந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வந்து தரும். ஷேர் மார்க்கெட் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அதுல இருக்கும். அதுல நம்ம பங்குகள் வந்து வாங்குவோம். ஸ்டாக்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஒரு பகுதியை வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றது அர்த்தம். நீங்க சில கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்கும் போது அந்த கம்பெனிக்கு நீங்களும் ஒரு வகையில ஓனர் ஆகுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்டா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. எல்லா நிறுவனங்களும் டிவிடெண்ட் இன்கம் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த நிறுவனம் டிவிடெண்ட் இன்கம் தருதோ அந்த ஸ்டாக்ஸை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை லாபத்தை பார்த்து அவங்க டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அப்படின்ற கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து நீங்க ஒரு 10,000 ஷேர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்றது வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு ஷேர் உடைய டிவிடெண்ட் வேல்யூ 5 ரூபாய் அப்படின்னு அவங்க நிர்ணயிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வந்து கிடைக்கும். இதுதான் டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம்ல இருந்து வர வருமானம் மிகப்பெரிய வருமானமா, மிகப்பெரிய இன்கம் சோர்ஸா இருக்கிறதுக்கான காரணமே நீங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிவிடெண்ட் இன்கம்ல இருந்து வர உங்களுடைய பணத்துக்கு நீங்க டாக்ஸே கட்ட வேணாம், டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது தான். 10 லட்சத்தை தாண்டிட்டா நீங்க கட்ட வேண்டியது வெறும் 10% மட்டும்தான். இத ஏர்ன்ட் இன்கம், ஃபர்ஸ்ட் இன்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் இன்கம், அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படின்றதுனால டிவிடெண்ட் இன்கம் ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ரெண்டல் இன்கம். இந்த இன்கம் ரொம்ப ஃபெமிலியரான இன்கம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ இல்ல உங்களுடைய சர்வீஸையோ வந்து ரெண்டுக்கு கொடுக்கிறது தான் வந்து ரெண்டல் இன்கம். பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டுக்கு கொடுப்பாங்க. தன்னுடைய வீடோ இல்ல தன்னுடைய கடையோ ரெண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு மாசம் மாசம் வாடகை அப்படின்றது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தொடர்ந்து வரும். அது ஒரு மிகப்பெரிய இன்கம் சோர்ஸா இருக்கும். இப்போ உங்களுக்கு தோணும், அந்த மாதிரி எனக்கு வீடெல்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய பணம்லாம் எனக்கு இல்லையே அப்படின்றது உங்களுக்கு தோணும். வீடு தான் ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரெண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. பிளம்பிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிஷியனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. லேடர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டுக்கு கொடுத்து நல்ல ஒரு வருமானம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டுக்கு வந்து கொடுக்கலாம். ப்ரொஜெக்டர் வந்து இன்னைக்கு ரெண்டுக்கு தராங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய மேடைகளுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றதுனால அது வந்து ரெண்டுக்கு தராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன முதலீடுல நம்மளுடைய இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம அதிகரிச்சுக்கிறதுக்கு இது ஒரு ரெண்டல் இன்கம் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரமேஷ் பாபு வந்து சொல்லலாம். ரமேஷ் பாபு பேசிக்கலி ஒரு பார்பர், அதாவது முடி திருத்த வந்து பண்றவர். இவர்கிட்ட 400க்கும் மேற்பட்ட கார்ஸ் இருக்கு. அதுவும் ரோல்ஸ் ராய்ஸ், ஜாகுவார் போன்ற கார்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதாங்க ஆகணும். அதுதான் உண்மை. இவர் இந்த மாதிரியான லக்ஸரி கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து கொடுக்கிறாரு. அதன் மூலியமா இன்னைக்கு மல்டி பில்லியனரா வந்து உயர்ந்து இருக்கிறாரு அப்படின்றதே வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதுல இருந்து நம்மளும் நிறைய பாடத்தை வந்து கத்துக்கலாம். ஆறாவதா நம்ம பார்க்க போறது கேபிட்டல் கெயின்ஸ்.
கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கண்டிப்பா உங்களை மில்லியனர் ஆக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமே கிடையவே கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது ஸ்டாக்ஸோ ரியல் எஸ்டேட்டோ சில ஸ்டாக்ஸோ சில நாட்கள் சில வருடங்களுக்கு வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி அதை விற்கிறதன் மூலியமாக நீங்க மிகப்பெரிய பணத்தை வந்து ஈட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு நீங்க வந்து சில ஷேர்ஸை வந்து வாங்குறீங்க, அது 150 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது நீங்க வித்துடுறீங்க அப்படின்னா அந்த 50 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய கேபிட்டல் கெயின். அதே மாதிரி 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பங்களாவை வந்து நீங்க வாங்கி சில வருடங்கள் கழித்து 5 கோடிக்கு நீங்க வித்துட்டீங்க அப்படின்னா 3 கோடி உங்களுக்கு கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினுக்கும் பிசினஸ் இன்கமுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டுங்க. கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ண போறது கிடையாது. இங்க நீங்க ஒரு ஷேரோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கி ஹோல்ட் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் அதை விற்க போறீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க எந்த மாதிரியான அசட்டை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா காரை வந்து வாங்கி வச்சிருவாங்க, இல்லைன்னா போன்ஸை வந்து நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க. இதனுடைய வேல்யூ எல்லாம் நாட்கள் போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈடுபடவே கூடாது. நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எதெல்லாம் அப்ரிசியேஷன் ஆகுமோ எதெல்லாம் வேல்யூ அதிகரிக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வாங்கி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கவனமே செலுத்தணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 7வது இன்கம் ராயல்டி இன்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்கம் சோர்ஸே வந்து இந்த ராயல்டி இன்கம் சோர்ஸ் தான். ராயல்டி இன்கம் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தொடர்ந்து ராயல்டி வருமானம் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இருந்து நீங்க ஒரு மியூசிக் போட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்துட்டு இருக்கும். நீங்க ஒரு ரைட்டரா இருந்து நீங்க ஒரு புக் எழுதிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமாவும் அந்த புக்கை விற்க விற்க உங்களுக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு வீடியோ கிரியேட்டரா இருக்கும் பொழுது உங்களுடைய கோர்ஸை வந்து நீங்க சேல்ஸ் பண்றதன் மூலியமா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ராயல்டி இன்கம் அப்படின்றது ரியலி சூப்பர் இன்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நீங்க கொஞ்சம் மெனக்கட்டு உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி ஒரு ராயல்டி இன்கம் வர சில விஷயங்களை வந்து நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போமே, அவர் போடுற மியூசிக்கை ஒரு மியூசிக் லேவலுக்கு அவர் சேல்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா காலம் ஃபுல்லா எத்தனை பேர் அந்த மியூசிக்கை கேட்டாலும் அவருக்கு ஒரு சிறு பங்கு ராயல்ட்டியா போயிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜே.கே. ரோலிங்க சொல்லலாம். ஹாரி பாட்டர் எல்லாருமே அந்த படமை வந்து பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. புக் படிச்சாங்களோ இல்லையோ படத்தை வந்து கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அவங்க ஒரு புக்கை எழுதினாங்க, அவ்வளவுதான். அது வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. அந்த புக் அடிப்படையா வச்சு ஒரு படமும் வந்துச்சு. அந்த படத்துக்கும் உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும், அந்த புக்குக்கும் உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும். அவ்வளவு ஏன் ஹாரி பாட்டர் தீம் பார்க் இருக்கு, அதுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும். ஒரு தடவை ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் அதாவது ராயல்ட்டி இன்கம் வந்து உருவாக்கிட்டா அதை தொடர்ந்து அதன் மூலியமா எத்தனை இன்கம் ஸ்ட்ரீம் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ராயல்ட்டி இன்கம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரே நேரத்துல இந்த 7 விதமான இன்கம் சோர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பா முடியவே முடியாது. முதல்ல ஒரு இன்கம் சோர்ஸ்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்ன்ட் இன்கம் லெவல்ல தான் இருக்கீங்களா, ஒரு ஆக்டிவ் இன்கம்ல இருக்கீங்களா, நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, அதுல உங்களுடைய தரத்தை உங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. அங்க ஒரு நிலையான இடத்துல வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்கம் சோர்ஸை வந்து உருவாக்குங்க. அதுதான் சிறந்த விஷயமா இருக்கும். கண்டிப்பா பாசிவ் இன்கம் சோர்ஸ் 2ல இருந்து ஒரு 3 சோர்ஸை வந்து சீக்கிரமா உருவாக்கிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். இந்த 7 இன்கம் சோர்ஸ்ல உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச சோர்ஸ் எது, நீங்க எதை ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றது கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.